ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, அதாவது கடைசி வெள்ளி இன்றைக்கி தான். அப்புறம் ஆடிப்பூரம் அப்படிங்கிறனால காலையில் எழும்பி பெருக்கி தொளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு அப்படி பூ பறிக்கலான்னு வந்தேன். என் பையனை பாருங்களேன், எப்போ நான் எழும்புனாலும் என் பின்னாடி நடக்கிறது தான் இவனோட வேலையே. தூங்கவே மாட்டான், எழும்பி வரும்போதே பின்னாடியே வந்துடுவான். ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அப்படியே பின்னாடி நடந்துகிட்டே இருப்பான். அப்படி பூவெல்லாம் பறிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா நிறையாவே பூ கிடச்சிது. அப்புறம் ஜாதி முல்லை அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கா, அதனால் நல்லா கொஞ்சம் பூ கிடச்சிது. அப்படி பூவெல்லாம் பறிச்சுட்டு பாருங்களேன், நல்லா பூ இப்போ தான் மொக்கு வச்சுருக்கு. அப்புறம் அப்படியே ஈவினிங் விளாக் எடுத்தேன். அன்றைக்கி நல்ல மழைங்க, ரொம்ப மாதம் கழிச்சு இன்றைக்கி தாங்க கொஞ்சமாக மழை எட்டியே பார்த்துருக்கு எங்கள் ஊருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மழையே இல்லை, இன்றைக்கி தான் மழையே வந்திருக்கு. அப்புறம் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு என் தங்கச்சி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. காலிஃப்ளவர் இருந்தது, அதை வச்சு கேப்சிகம் எல்லாம் போட்டு கோபி மஞ்சூரியன் செய்கிறேன்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி அதையும் சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டோம். இன்றைக்கி ஆடி பூரம்ல, அதனால கோயிலில் ரொம்ப நல்லா விசேஷமாக இருந்தது. அம்மனுக்கு வளையல் மாலை எல்லாம் போட்டாங்க. இது பிள்ளையார் கோயில் தான், ஆனால் சுற்றி எல்லா சாமியுமே இருக்குது. தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, அப்புறம் துர்க்கை அம்மன் எல்லாமே இருக்காங்க. இன்றைக்கி துர்க்கை அம்மனுக்கு தான் எல்லாமே பண்ணாங்க, வளையல்லாம் போட்டு. அப்புறம் அவங்கவுங்க வீட்டிலேருந்து எல்லோரும் பிரசாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் வளையல், குங்குமம் அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அது எல்லாமே இன்றைக்கி கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது என் பையன் கடையில் பிஸ்கெட் வாங்கினான். சரி பிஸ்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் திருக்குறள் எழுதியிருந்தா, அது சூப்பராக இருக்குதே அப்படின்னு சொல்லி, இப்போ ஃபுல் திருக்குறளும் இருக்கும், அந்த ஒரு திருக்குறள் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த கற்க கசடற இந்த ரெண்டு வேர்டு மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. நானும் ஓப்பன் பண்ணி திருப்பி பார்க்குறேன், எதுவுமே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.